வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிவபுராணம் காட்டும் 3 வகை பக்தர்கள். மனிதரில் பல வகை உண்டு என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். அதேபோல பக்தரிலும் 3 வகை உண்டு என்று சிவபுராணம் பேசியது பரவலாக மக்கள் மத்தியிலே வந்து சேரவில்லை. சிவபுராணத்தின் 10வது பாடலிலே கறந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற்போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை என்று 5 வரிகள் முடிகிறது. இதிலே முதல் வரியை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். கறந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற்போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. அதாவது கறந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற்போல என்று மக்களை பக்தர்களை 3 வகையாக பிரிக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். கறந்தபால் கரும்புச்சாறு மற்றும் நெய் கலந்த சுவைமிக்க பானகம் போன்ற தெய்வீக இன்பம் என்ற கருத்தை உபன்யாசகர்கள் பேசினாலும் உண்மையில் 3 வகை பக்தர்களைத்தான் இது குறிக்கிறது. எப்படி என்றால், அடுத்த வரியில் சிறந்தடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று என்ற வரி அதற்கான காரணமாக அமைகிறது. சிறந்தடியார் என்கிற போது சிறப்பில்லாத அடியார்கள் உண்டு என்பதுதானே கருத்து. 3ஆம் வரியில் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று சொன்னது போல் யாருடைய பிறப்பை சிவபெருமான் அறுத்திடுவார், யாரை மீண்டும் மீண்டும் பிறக்கச் செய்வார் என்ற கருத்தில் உள்ளது பக்தரின் தரவரிசை. எனவே பக்தர்கள் எப்படி 3 வகையாக பிரிக்கப்பட்டார்கள் என்பதை கருத்தில் கொண்டு சிந்திப்போம். முதலில் கறந்தபால், அதாவது பசு ஈன்றுவிட்டால் தானே சுரக்கின்ற பால் போல மனிதன் தானே கிருகஸ்தம் என்ற இல்லறம் முடித்து வானப்பிரஸ்தம் என்ற துறவை மேற்கொண்டு சிவபெருமானை உணர்வது. அதாவது பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று மனித வாழ்க்கை ஞானிகளால் வரையறுக்கப்பட்டது. அதுபோல் வயதுக்கு தகுந்தாற்போல் பக்குவமாகிற பக்தன் ஒரு வகை. ஆதிசங்கரர், புத்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற அவதார புருஷர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள். 2வது கரும்புச்சாறு. கரும்பானது இரும்பு உருளைகளுக்கு நடுவே நசுக்குண்ட பிறகு வெளிப்படுத்துகின்ற கரும்பு சாறு போல இன்பத் துன்பங்களில் துடித்து பக்குவப்பட்ட பிறகு வருகின்ற ஞானம். கெட்ட பின்பு ஞானி, அதாவது எனது என்ற பற்றுகள் அனைத்தும் அற்ற பின்பு, நான் என்ற அகங்காரமும் ஒழிந்த பின்பு பெறுகின்ற ஞானம் ஒரு வகை. அருணகிரியார், திருநீலகண்டர் போன்றவர்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள். 3வது பால். பாலானது தயிர், வெண்ணெய் என பயணித்த பிறகு நெய் ஆவதைப் போல் பாலாக இருக்கின்ற என் மனதில் குருவிடம் தீட்சை என்ற உரை ஊற்ற பெற்று அமைதியாக தவத்தில் தனித்து நின்று தயிராகி பக்குவமாக்குகின்ற இன்பத் துன்ப அனுபவங்களால் இடிபட்டு கடைந்தெடுத்த வெண்ணெயாகி இறை அருளால் அன்பே சிவமென்று உணர்ந்து நெய்யாவது ஒரு வகை. விவேகானந்தர் போல் ஒரு அசல் குருவிடம் தீட்சை பெற்று சுய முயற்சியால் மேன்மை பெற்ற சீடர் குலம் நம்மை போன்ற சீடர்கள். பால் என சொல்லுவது உடலாகும், அதில் தயிர் என கண்டது எங்கள் மனமாகும், வெண்ணெய் திரண்டது உந்தன் அருளாகும், இந்த நெய் அபிஷேகம் எங்கள் அன்பாகும், அன்பே சிவமாகும் என்கிறார் கண்ணதாசன். இப்படி கறந்தபால், கரும்புச்சாறு, நெய் என்ற 3 வகை பக்தர்களுள்
மறைபொருளாய் இருப்பது பகுத்தறிவாகவும் அவதரித்த சுத்தவெளி. விடுதலை பெற முடியாதபடிக்கு வலிமைமிக்க வினைப்பற்றாகிய பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்ற லௌகீக அனுபவங்களில் புகுந்து அழுந்தி கிடந்து பெற்ற சஞ்சித பிராரப்த கர்ம பந்தங்களில் சிறைப்பட்ட மனிதனுள் மறைந்துள்ள தெய்வத்தை அறிய முடியாதபடி உடல் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்று மயங்கி கிடக்கின்ற அறியாமை. அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன் சுகமே சாஸ்வதம் என்று நம்பி அவற்றை பெறுவதற்காக கற்றுக்கொண்ட வித்தைகளும் கையாண்ட நுட்பங்களும் வளர்த்து கொண்ட அறிவும் செய்த செயல்களும் ஆத்மலாபத்திற்கு பயனாகவில்லை என்பதை அறிய முடியாதபடி அழுத்தமான கர்ம வினைகளும் புலன் இன்ப பற்றும் அடிமையான பக்தர்களை வல்வினையாளர் என்கிறது சிவபுராணம். இன்ப மயக்குக்கு உட்பட்ட கள்ள புலன்கள் ஐந்தும் எவ்வளவு அனுபவித்தும் நிறைவு பெறாமல், எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் மது அத்தனையும் சுவை ஒன்றேதான் என்ற உண்மையை உணராமல் மனிதனை புலன் இன்பங்களில் ஆழ்த்தி இறையர்களை பெற முடியாதபடி வஞ்சனை செய்கின்ற மனிதகுலம் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த சரித்திரத்தில் நிறைவாக வெற்றிகரமாக வாழ்ந்த மனிதர் மிக மிக சிலரே. பெரும்பான்மையான மக்கள் வாழ்கின்ற முறை அனைவரும் அறிந்ததே. உடல் நலமாகவும் மனம் அமைதியாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதிகள் நிறைவாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் ஆத்ம திருப்தி பெற வேண்டும் என்றும் விரும்புவார்கள். உடல், மனம், வசதிகள், ஆத்ம சாந்தி என்ற நான்கிலும் நிறைவு பெறுவதே அர்த்தமுள்ள வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை. உடல் நோய்களுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் வறுமைக்கும் சமுதாய சிக்கல்களுக்கும் காரணம் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் தெய்வ நீதிப்படி அறத்தின்படி வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களே. இந்த இரண்டுக்கும் இடையிலுள்ள வெளியை நிரப்பிவிட்டால் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். இந்த இடைவெளியை நிரப்புகின்ற பயிற்சிகளே உண்மையான அசல் ஆன்மீகம். வியாபாரத்தனம் இல்லாத ஞானம் சார்ந்த அறிவு சார்ந்த பக்தி. பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பம் உற என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கு எதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செயலெல்லாம் மாறிவிடும், மெய்ஞானம் மலரும் உள் ஒழியென என்கிறார் மகரிஷி அவர்கள். காலில் விலங்கியிட்டோம், அதை கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் என்றார் கண்ணதாசன். உலகம் இந்த 4 கோட்பாடுகளை மையமாக வைத்தே சுழல்கிறது. பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் 4ம் அவசியம்தான். ஆனால் அதில் மனம் சிக்கிக் கொண்டிருப்பதே அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம். சுவாமிஜி அருமையாக சொன்னார், புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். நம்மை சிறைப்படுத்திய விலங்கு என்றார் கண்ணதாசன். எந்தெந்த மேன்மைகளில் சந்தோஷம் இருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோமோ அங்கிருந்தே அனைத்து சிக்கல்களும் முளைவிடுகின்றன. இன்பம் யாவுமே துன்பமாகுமே, இதுதான் வாழ்வின் அனுபவமே என்பதை சமுதாயம் சிந்திக்க மறுக்கிறது. வள்ளுவர் கூறுகிறார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அதாவது எந்தெந்த அனுபவப் பொருட்களிலிருந்து, உறவுகளில் இருந்து, வசதிகளில் இருந்து, பற்றுகளிலிருந்து உன்னை நீ தனிமைப்படுத்திக் கொள்கிறாயோ அதனால் வரக்கூடிய துன்பத்திலிருந்தும் விலகிவிடுகின்றாய். ஒட்டினால் துன்பம், ஒட்டவில்லை என்றால் இன்பம். வசதிகள் உடல் தேவைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் சந்ததி விருத்திற்கும் தேவையானவை. உண்மையான ஆன்மீகம் இதை தடை செய்யவில்லை. ஆனால் அதில் சிக்கிக்கொண்டு அல்லல் படுவதுதான் தேவையில்லாதது. வெளியில் இருப்பதை வெளியில் வை, வெட்டிக்கு சுமக்காதே என்கிறது கீதை. அது என்ன, எப்படி என்றால் உடலுக்குள் இருப்பவை என்ன?
7 தாதுக்களால் ஆன உறுப்புகள், உயிர், மனம், அறிவு, அனுபவங்கள். இவ்வளவு தானே? இவற்றை தவிர வேறு என்ன அங்கே இருக்கின்றன என்ற கேள்வியிலே பட்டினத்தார் சொல்கின்றார், நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே? எல்லாம் வெளியே தாஞ்சிருக்கின்றன. ஆனால் இவற்றின் நகலை மூளையில் சுமந்து கொண்டு வெட்டிக்கு அவஸ்தைப்படுகிறோம் என்ற அனுபவத்தை மறுக்க முடியுமா? கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ், கிரேட்டர் தி ஹாப்பினஸ். ஆனால் டிமானிட்டைஸ் ஆகிவிட்டால் கிரேட்டர் தி சேட்னஸ். எனவே கவலை என்ற ஜீவகாந்த ஓட்டையை அடைக்கும் வழியை விளக்கிச் சொல்பவையே தத்துவம். வசதிகளை துன்பமில்லாது அளவு முறையோடு பயன்கொள்ளும் பக்குவத்தை பெற துணை செய்வது ஆன்மீகம். மனதை படிப்படியாகத்தான் பக்குவப்படுத்த வேண்டும். மகரிஷி சொல்வார், மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் தான் அடங்கும். மனதை கொண்டே மனதை அறியும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். பாம்பின் கால் பாம்பறியும் என்பதைப் போல மனமே மூலமான அறிவை அறியும் திறனுடையது. ஆன்மீகம் என்ற வார்த்தையே ஆண், ஆன்மீக, ஆன்மீகம் என்று 4 படித்தளங்களில் பொருள்படும். என்ற சொல் ஆன்மாவை குறிப்பது. இந்த ஆத்ம நிலையிலிருந்து மனதை பக்குவப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரைமுறைப்படுத்துவது கற்பு, அகம், கற்பகம். இதனோடு ஆன்மீக பயிற்சியிலும் இணைத்து மேன்மை பெற்று தனக்குள் உள்ள தெய்வீகத்தை உணர்வது சிந்தை, உள் மணி, சிந்தாமணி. இப்படி மனமடைகின்ற பக்குவத்தை காமதேனு, கற்பகம், சிந்தாமணி என்று 3 நிலைகளாக சொன்னார்கள். இச்சை வயப்படுகின்ற சாதாரண மனிதன் தனக்குரிய சிறப்புகளை பெற்ற நிலையே மனம், இதன் மனிதன். மனமில்லாத மனிதன் இல்லை, மனதை அறிந்த மனிதன் இல்லை என்பார் மகரிஷி. மனதை அறிந்தவருக்கு மகான் என்று பெயர். அதாவது மனிதரில் உயர்ந்தவர்கள். அந்த உயர்வை நாமும் பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.